நமஸ்கார். மகாபாரதத்தில் சாந்தி பருவத்தில் மோட்ச தர்மத்தை சேவித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த அத்தியாயத்தில் இந்திரன் விருத்ரனை கொன்றதும் இந்திரனை தொடர்ந்த பிரம்மஹத்தியை பிரம்மதேவர் அக்னி முதலிய 4 பங்கிட்டதும் தான் சேவிக்கிருக்கின்றோம். பீஷ்மாச்சாரியர் யுதிஷ்டிரரை பார்த்து, எல்லா விதத்தாலும் ஜுவரத்தினால் வியாபிக்கப்பட்ட விருத்ராசுரனுடைய சரீரத்தில் உண்டான அடையாளங்களை சொல்லுகின்றேன் கேள். அவன் ஜுவலிக்கின்ற முகத்துடன் பயங்கரனானான். நிறம் மிகவும் குன்றிவிட்டது. உடலில் மிகவும் பெரிய நடுக்கமும் பெரிய மேல்மூச்சும் உண்டாயின. தீவிரமான மயிர்கூச்சலும் பெரிதான கீழ்மூச்சும் உண்டாயின. அவனுடைய முகத்துக்கு எதிரில் மிகவும் பயங்கரமும் மிகவும் கோரமும் அமங்கலமுமான நதியானது குதித்தது. அவனுடைய நினைவும் நசித்தது. அவனுடைய பக்கத்தில் ஜொலிக்கின்றவையும் எரிகின்றவையுமான கொல்லிகளும் விழுந்தன. பருந்துகளும் கழுகுகளும் கொக்குகளும் மிகவும் பயங்கரமாக கத்திக்கொண்டு அவனுடைய தலைக்கு மேலே களிப்புடன் சக்கரம் போல சுற்றின. பிறகு யுத்தத்தில் தேவர்களால் உற்சாகத்தை அடையும்படி செய்யப்பட்ட இந்திரன் வஜ்ராயுதத்தை கையிலே தாங்கி அந்த ரதத்திலே ஏறிக்கொண்டு அந்த விருத்ராசுரனை எதிர்த்தான். பிறகு அந்த பெரிய அசுரன் அமானுஷமாக சப்தித்தான். கொடிய ஜுவரத்துடன் கொட்டாவி விட்டான். அவன் கொட்டாவி விடும் பொழுது இந்திரன் வஜ்ராயுதத்தை எறிந்தான். மிகவும் பெரிய பலமுடையதும் கால மிருத்யுவிற்கு ஒப்பானதுமான அந்த உடனே பெரிய சரீரமுடைய விருத்ராசுரனை கீழே வீழ்த்தியது. பிறகு கொல்லப்பட்ட விருத்ரனை பார்த்து மறுபடியும் எங்கும் தேவர்களுடைய சப்தமானது உண்டாயிற்று. அசுர சத்ருவுக்கும் மிக புகழ் பெற்றவனுமான இந்திரனானவன் விஷ்ணுவுடன் கூடின வஜ்ராயத்தினால் விருத்ரனை கொன்றுவிட்டு ஸ்வர்க்கமே சென்றான். பிறகு விருத்ரனுடைய சரீரத்திலிருந்து மகா கோரம் உள்ளதும் ரௌத்ரகரமானதும் உலகங்களுக்கு பயத்தை செய்கின்றதும் தெற்றி பற்கள் உடையதும் அதனாலும் பயங்கரமானதும் விகாரமானதும் கருத்தும் சிவந்தும் இருப்பதும் பரட்டை தலையும் கோரமான கண்களை உடையதும் கிருத்தியை போன்றதும் கபால மாலை போன்றதும் இரத்தத்தினால் நனைந்ததும் மரவரி உடுத்துதுமான பிரம்மஹத்தியானது வெளிப்பட்டது. அப்போது அவ்வித உருவம் எடுத்து பயங்கரமாய் இருக்கின்ற அந்த பிரம்மஹத்தியானது வெளியே வந்து இந்திரனை தேடிற்று. பிறகு ஒரு சமயத்தில் இந்திரன் உங்களுடைய நன்மையை விரும்பினதால் ஸ்வர்க்கத்தை நோக்கி சென்றான். அப்பொழுது அந்த பிரம்மஹத்தி வெளியிலே வந்து அதிக தேஜஸுள்ள இந்திரனை பார்த்து அவனை கழுத்திலே பிடித்து உறுதியாக பற்றி கொண்டது. இந்திரன் பிரம்மஹத்தியினால் அவ்வித பயம் ஏற்பட்ட பொழுது தாமரை தண்டின் நடுவிலிருந்து மிக பல வருடங்கள் வாசம் செய்தான். அப்பொழுது இந்திரன் அந்த பிரம்மஹத்தியால் முயற்சியுடன் பின்தொடர்ந்து பீடிக்கப்பட்டு ஒழியிழந்தவனானான். அவன் அந்த ஹத்தியை போக்குவதற்கு பெரிய முயற்சியை செய்தான். அவன் அந்த ஹத்தியை நிவர்த்திக்க சக்தனாகவில்லை. அதனால் பற்றப்பட்டபடியே தேவேந்திரன் பிதாமகரை அடைந்து தலையாலே வணங்கினான். அப்பொழுது அந்த பிரம்மதேவர் பிராமண சிரேஷ்டனுடைய ஹத்தியினால் பிடிக்கப்பட்ட இந்திரனை பார்த்து ஆலோசித்தார். பிதாமகர் அந்த பிரம்மஹத்தியை பார்த்து மெல்லிய குரலோடு நன்மை சொல்லுகிறவர் போல, பெண்ணே, தேவர்களுக்கெல்லாம் தலைவனான இவனை விட்டுவிடு. நான் விரும்பியதை நீ செய்ய கடவாய். இப்பொழுது உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நீ எதை விரும்புகிறாய் சொல் என்று சொன்னார். அதற்கு பிரம்மஹத்தி, உலகங்களையும் படைத்தவரும் உலகங்களினாலும் பூஜிக்கப்பட்டவரும் தேவருமான நீங்கள் பிரீத்தி அடைந்தால் போதும் என்றே நினைக்கின்றேன். ஆனால் எனக்கு ஒரு இருப்பிடத்தை ஏற்படுத்தும். உலக ரட்சணத்தை விரும்பின உம்மால் இந்த மரியாதை செய்யப்பட்டது. உம்மால் இந்த பெரிய மரியாதையானது நடக்கும்படியும் செய்யப்பட்டது.
நீர் பிரீத்தியை அடைந்தால் இந்திரனை விட்டு விலகி போகின்றேன், எனக்கு ஒரு இருப்பிடம் ஏற்படுத்தும் என்று சொல்லிற்று. அப்பொழுது அந்த பிதாமகர் உபாயத்தினால் இந்திரனுடைய பிரம்மஹத்தியை போக்குவதற்காக அதனை பார்த்து அப்படியே ஆகட்டும் என்று சொன்னார். பிறகு மகாத்மாவான பிரம்மதேவர் அந்த இடத்தில் அக்னியை நினைக்க உடனே அக்னி வந்து அவரை பார்த்து, பகவானே, குற்றமற்றவரே, தேவரே, உம்முடைய சமீபம் வந்து விட்டேன். நான் செய்யத்தக்கது எதுவோ அதை நீர் சொல்ல வேண்டும் என்று சொன்னான். பிரம்மர், இப்பொழுது நான் இந்திரனை விடுவிப்பதற்காக இந்த பிரம்மஹத்தியை பிரிக்கப் போகின்றேன். 4 பாகத்தை நீ வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். அதற்கு அக்னி, நான் விடுதலை அடைவதற்கு எல்லை ஏது? அதை யோசியும், உலகங்களால் ஆராதிக்கப்பட்டவரே, உள்ளபடி இதை அறிய விரும்புகின்றேன் என்று சொன்னான். அதற்கு பிரம்மதேவர், அக்னியே, தமோ குணத்தால் சூழப்பட்ட எந்த மனிதன் ஜொலிக்கின்ற உன்னை அவனாகவே அடைந்து ஓரிடத்திலும் தானியம், சமித்துக்கள், ஹோமரசம் இவைகளால் யாகம் செய்யவில்லையோ அவனை உடனே இந்த பிரம்மஹத்தி அடையட்டும், அவனிடத்திலேயே வசிக்கவும் போகிறது. அவிசை வகிப்பவனே, உன்னுடைய மனக்கவலை போகட்டும் என்றார். இவ்விதம் சொல்லியதை கேட்டு ஹவ்ய கவியங்களை அருந்துகிற அக்னி பகவான் பிரம்மாவினுடைய அந்த வார்த்தையை அங்கீகரித்தான். அதுவும் அப்படியே ஆயிற்று. பிறகு பிதாமகர் மரம், செடி, புற்களை அழைத்து இந்த விஷயத்தை பற்றி சொல்ல தொடங்கினார். மகாபயத்தை உண்டு பண்ணுகிற இந்த பிரம்மஹத்தியானது விருத்ராசுரனிடமிருந்து உண்டாகி இந்திரனை அடைந்தது. இதில் 4 பாகத்தை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்றார். பிறகு முன்போலவே உள்ளபடி சொல்லப்பட்ட மரம், கொடி, பூண்டு வருத்தமுற்று அக்னி போலவே பிரம்மாவை பார்த்து சொல்ல ஆரம்பித்தது. பிதாமகரே, எங்களுக்கு பிரம்மஹத்தியின் முடிவு ஏது? சுபாவத்தினாலே கெடுக்கப்படுகிற எங்களை மறுபடியும் நீங்கள் கெடுப்பது தகாது. நாங்கள் எப்பொழுதும் அக்னியையும் குளிரையும் மழையையும் காற்றினால் அலைக்கப்படுதலையும் வெட்டுத்தலையும் பிளத்தலையும் பொறுக்கின்றோம். இப்பொழுது நாங்கள் உம்முடைய கட்டளையினால் இந்த பிரம்மஹத்தியை அங்கீகரிக்கின்றோம். நீங்கள் எங்களுக்கு விடுதலையை ஆலோசிக்க வேண்டும் என்று சொல்லின. அதற்கு பிரம்மர், பருவகாலம் ஏற்பட்ட பொழுது எந்த மனிதன் ஹோமத்தினால், அதாவது மோகத்தினால் உங்களை வெட்டுவதையும் பிளப்பதையும் செய்கின்றானோ அவனை இந்த ஹத்தி அடையும் என்று சொன்னார். பிறகு மகாத்மாவால் இவ்விதம் சொல்லப்பட்ட மரம், கொடி, பூண்டுகள் பிரம்மாவை பூஜித்து விட்டு உடனே வந்தபடி சென்றன. லோக பிதாமகரான தேவர் அப்சரசுகளை அழைத்து நன்மொழி சொல்லுகிறவர் போல இன்பமான வசனத்தினால், பெண் அரசிகளே, இந்த பிரம்மஹத்தியானது இந்திரன் மூலமாக ஏற்பட்டிருக்கிறது. நீங்கள் என் வார்த்தைக்காக இதனுடைய 4 பாகமான அம்சத்தை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். தேவதாசிகள், உம்முடைய ஆக்னையால் கிரகிப்பதில் நிச்சயம் கொண்ட எங்களுடைய நிவர்த்தியின் சமயத்தை ஆலோசிக்க கடவீர் என்று சொன்னார்கள். பிரம்மா, யார் ரஜஸ் வலைகளான ஸ்திரீகளிடத்தில் சேருகின்றானோ அவனை உடனே இது அடையும், உங்களுக்கு மனக்கவலை போகட்டும் என்று சொன்னார். அப்சரசுகளுடைய கூட்டங்கள் மனக்களிப்புடன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லிவிட்டு தங்கள் இருப்பிடம் அடைந்து களிப்புடன் இருந்தன. பிறகு 3 உலகங்களையும் படைத்தவரும் பெருந்தவமுடையவருமான பிரம்மதேவர் மறுபடியும் ஜலங்களை நினைத்தார். உடனே நினைக்கப்பட்ட ஜலங்களும் வந்து சேர்ந்தன. அந்த எல்லா ஜலங்களும் வந்து அளவற்ற ஒளிவுடைய பிதாமகரான பிரம்மதேவரை பார்த்து, இதோ நாங்கள் உம்முடைய கட்டளையினால் உம்முடைய சமீபம் வந்து விட்டோம், உலகங்களுக்கு ஈசரே, எங்களை ஆக்ஞை செய்யவும் என்னும் வசனத்தை சொல்லின. பிரம்மா, மிகவும் பயங்கரமான இந்த பிரம்மஹத்தியானது விருத்ராசுரனுடைய இந்திரனை அடைந்திருக்கின்றது. இதனுடைய 4வது பாகத்தை நீங்கள் வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்.
எங்களுக்கு சொல்லுகிறபடி ஆகட்டும். நாங்கள் விடுதலை அடையும் சமயத்தை ஆலோசிக்கத்தக்கவராவீர். நீர் எல்லா உலகத்திற்கும் பரமமான கதி அல்லவா? உம்மை தவிர வேறு யார் எங்களை கஷ்டத்திலிருந்து கரையேற்றுவதற்கு வேண்டிக் கொள்ளத்தக்கவர் என்று சொல்லினர். அதற்கு பிரம்மர், கொஞ்சமாய் இருக்கின்றவென்ற எண்ணி மதிமயங்கி உங்களிடத்தில் கோழையையும் மல மூத்திரத்தையும் விடுகிறவனையும் இங்கே இது உடனே அடையும், அவனிடத்திலேயே வசிக்கவும் செய்யும். அவ்வாறு உங்களுக்கு விடுதலை ஏற்பட போகிறது. இவ்விதம் உங்களுக்கு உண்மையை சொல்லுகின்றேன் என்று சொன்னார். யுதிஷ்டிரனே, பிரம்மஹத்தியானது பிறகு தேவேந்திரனை விட்டு நீங்கி பிரம்மாவினுடைய கட்டளைப்படியே அந்த வாசத்தை அடைந்தது. இந்திரன் பிரம்மஹத்தியை அடைந்தது இவ்விதம். இந்திரன் பிதாமகரிடம் அனுமதி பெற்று கொண்டு அஸ்வமேதத்தை செய்தான். பிரம்மஹத்தியை அடைந்த இந்திரன் பிறகு அஸ்வமேதத்தினால் சுத்தியை அடைந்தான் என்று கேள்வி. தேவனான வாசவன் ஆயிரக்கணக்கான பகைவர்களை கொன்று ராஜ்யலட்சுமியை அடைந்து ஒப்பற்ற சந்தோஷத்தை அடைந்தான். ருத்ராசுரனுடைய இரத்தத்தினாலேயே குமிழிகள் உண்டாயின. ஆகையால் ஜல குமிழிகள் இருபிற போர்களாலும் விசேஷமாக தீட்சிதர்களாலும் தவத்தையே செல்வமாக உடைய முனிவர்களாலும் அருந்தத்தக்கவைகள் அல்ல. நீயும் எல்லா நிலைமைகளிலும் இப்படிப்பட்ட பிராமணர்களுக்கு பிரியத்தை செய்ய கடவாய். யுதிஷ்டிரா, அவர்கள் பூமியில் உள்ள தேவர்கள் என்று பிரசித்தி பெற்றவர்கள். இவ்விதம் அளவற்ற வலிமையுடைய இந்திரன் புத்தியின் கூர்மையினால் உபாயத்தை முன்னிட்டு பெரிய அசுரனான விருத்திரனை கொன்றார். யுதிஷ்டிரா, பகைவரை கொல்பவனும் தேவனுமான இந்திரன் போல நீயும் பூமியில் பகைவரால் ஜெயிக்கப்படாதவனாக இருக்கப் போகின்றாய். யார் பருவங்கள் தோறும் திவ்யமான இந்த இந்திர சரித்திரத்தை வேதியர்களின் மத்தியில் சொல்லுவார்களோ அவர்கள் பாவத்தை அடைய மாட்டார்கள். இவ்வாறு ஆச்சரியமும் பெரிதும் ருத்ரனை பற்றியதுமான இந்திரனுடைய செய்கையானது யுதிஷ்டிரா உனக்கு சொல்லப்பட்டது. மறுபடியும் நீ எதை கேட்க விரும்புகிறாய் என்று பீஷ்மாச்சாரியர் கேட்கிறார். அடுத்ததாக யுதிஷ்டிரர் என்ன கேட்கப் போகிறார் என்பதை நாளை வரை பொறுத்திருந்து அடுத்த அத்தியாயத்திலே சேவிப்போம். நமஸ்காரம்.